4 வாரங்களில் நீக்க வேண்டும். நீக்காவிட்டால் கல்வி நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி நடிகர் பிரபு தாக்கல் செய்த மனு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த வெற்றி மிகப்பெரியது. அதற்கு வாழ்த்து கூறவே முதலமைச்சரை சந்தித்ததாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் பேட்டி. நமக்கு சாதகமாக என்று சொல்வதை விட இந்தியாவுக்கே சாதகமான ஒரு தீர்ப்பை இவங்க போட்ட கேஸ்னால வந்திருக்குங்கிறதுனால கொண்டாடப்பட வேண்டியவர்கள் இவர்கள். அதனால் அந்த கொண்டாட்டத்துக்காக தான் நான் வந்தேன். அதில் என்ன உதவி பண்ணணும்னாலும் தேசிய அளவில் இந்த வெற்றியை நாம் மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்படும்படி கொண்டாட வேண்டும் என்பதை அவர்கிட்ட அதை பற்றி பேசல. இப்போ கொண்டாடுறதுக்காக தான் வந்தேன் நான். இந்தியாவில் இதுவரை 2 லட்சம் மெர்சிடிஸ் கார்கள் உற்பத்தி. புனே தொழிற்சாலையில் 2 ஆண்டுகளில் 50,000 கார்கள் தயாரிக்கப்பட்டதாக தகவல். வீட்டில் நாட்டு வெடி தயார் செய்து வந்தவர் கைது. வாணியம்பாடி அருகே சட்டவிரோதமாக வீட்டில் நாட்டு வெடி தயார் செய்து வந்த பட்டாசு கடை உரிமையாளர் கைது. நாட்டு வெடி வெடித்ததில் இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் நடவடிக்கை. திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா கடையின் உரிமையாளரின் மகள் ஸ்ரீகனிஷ்கா காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் வரதட்சணை புகார். வரதட்சணையாக இருட்டுக்கடை அல்வா உரிமையை தங்களுக்கு மாற்றி தரும்படி கணவர் வீட்டினர் கொலை மிரட்டல் விடுப்பதாக புகார். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் விமான சேவை பாதிப்பு. 5 விமானங்கள் தரையில் இறங்க முடியாமல் வானில் வட்டமடித்தன. ராமநாதபுரம் அருகே தீக்காயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கோயில் திருவிழாவில் பூக்குழி இறங்கிய போது நெருப்பில் தவறி விழுந்த சோகம். நெல்லை தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவனை அரிவாளால் வெட்டிய சக மாணவனுக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல். தகுதியான நபர்களை கொண்டு மாணவனுக்கு கவுன்சிலிங் வழங்கவும் உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 760 ரூபாய் உயர்வு. கிராம் 8,815 ரூபாய்க்கும் சவரன் 70,520 ரூபாய்க்கும் விற்பனை. வக்ஃப் திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது என கூறிய பாகிஸ்தானுக்கு இந்தியா கண்டனம். தங்கள் நாட்டில் சிறுபான்மையினர் நடத்தப்படும் விதத்தை முதலில் கவனிக்கட்டும் என பதிலடி. அனைத்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற உள்ளது. தன்னுடைய ஒவ்வொரு கையெழுத்தும் மாற்றுத்திறனாளிகளின் வளர்ச்சிக்காகவே இருக்கும். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிப்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தாய் தமிழை காக்க அரும்பாடுபட்ட திருவி கல்யாண சுந்தரனாரை போற்றும் வகையில் 1 கோடி ரூபாய் செலவில் நினைவரங்கம். அவர் பிறந்த இடமான துண்டலம் கிராமத்தில் மார்பளவு வெங்கலச் சிலையும் அங்குள்ள நூலகமும் மேம்படுத்தப்படும் என பேரவையில் முதலமைச்சர் அறிவிப்பு. கூட்டணியில் அங்கம் வகிப்போம் என்று கூறினோம், கூட்டணி ஆட்சி என்று கூறவில்லை. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி குறித்து அமித்ஷாவும் கூறவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். கூட்டணி அரசு சொல்லவே இல்லை, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த வித்தியில கூட்டணி அரசு, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி
புரிஞ்சுக்க. ஏங்க திருப்பி அதுக்குள்ள வரீங்க? அதாவது விறுவிறுப்பான செய்தி உங்களுக்கு வேணும், எங்கிட்ட இருந்து கொடுக்க வேணும். அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. திருப்பியும் சொன்னார், டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். சாட்டை துரைமுருகன் நடத்தும் யூடியூப் சேனலுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை. துரைமுருகன் வெளியிடும் கருத்துக்கள், தகவல்கள் அவரது சொந்த கருத்துக்கள் என சீமான் திடீர் அறிக்கை. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் திடீர் சந்திப்பு. மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் சந்திப்பு. ராமதாசின் கொள்கைக்கு இணங்க சித்திரை திருவிழா மாநாடு நடைபெறுகிறது. அனைத்து சமுதாய மக்களின் வளர்ச்சிக்காகவே சித்திரை விழா மாநாடு எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் விளக்கம். சென்னை பெரவல்லூரில் மின்சாரம் தாக்கி 12ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழப்பு. உடலை கைப்பற்றி பெரவல்லூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் வரும் 19ஆம் தேதி வரை வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு. இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் எச்சரிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.